18ஆம் படி கருப்பசாமியே போற்றி. என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது உன் அப்பன் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விடாதே. பல நாள் போராட்டம் முடிவடைந்தே விட்டது. கருப்பன் சொல்லும் வாக்கு எப்பொழுதுமே சத்திய வாக்கு என்று உனக்கு தெரியும் அல்லவா? அதன் பிறகும் ஏன் என்னை நம்ப மறுத்து கொண்டே இருக்கின்றாய்? இந்த அப்பன் சொல்வது உண்மைதானா இல்லையா? எப்படி நடக்கும், எப்பொழுது நடக்கும் என்ற பல கேள்விகளுக்கான விடையை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த ஒருவர்தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறார். அப்பொழுது என் வாழ்க்கை எப்படி நடக்கும் என்று யோசிக்கிறாயா? என் தங்கமே, உனக்கான உன் வாழ்க்கையை உன் கையில் கொடுத்துவிட்ட பிறகும் நீ அதை முடிவு எடுப்பதற்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எந்த வழியில் நடந்தால் என்ன நடக்கும், என்ன நடக்காது என்று பல வேளைகளில் குழப்பத்தை மட்டுமே அடைந்து கொண்டிருக்கின்றாய். நான் உன்னிடம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லிவிட்ட பொழுதினிலும் நீ அதை ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றாய். அதில் உன் பேரில் தவறொன்றும் இல்லை, உன்னை சொல்ல கடன் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் என் பிள்ளைகளின் சூழ்நிலைகள் அப்படி ஆகிக் கொண்டு இருக்கின்றது. அப்படி ஆகிவிடுமோ இப்படி ஆகிவிடுமோ என்ற மனக்குழப்பமும் மனப்பதற்றம்தான் உன்னில் வந்து கொண்டிருக்கின்றது. நான் ஒன்றை சொல்கிறேன், நீ தைரியமாக போராடுகின்ற என் பிள்ளைதானே. அப்படி இருக்கும்போது வந்திருப்பது யாரென்று தெரியாமல் ஏன் இவ்வளவு குழப்பமடைகிறாய்? ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் போது அதில் நல்லது எது கெட்டது எது என்று விவரித்து காட்டும் போது அதில் நானாகத்தான் இருப்பேன் என்பதில் உணர்ந்து கொள். தவறினை சுட்டி காட்டினால் நீ அங்கு தவறுதலாக நிற்று விடாதே. அது என்னவென்று சிந்தித்து பார். உன் வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது என்று புரிந்துவிட்டு பார். என் பிள்ளையே, எப்பொழுதுமே உன் வாழ்க்கை பற்றி தானே நான் இங்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கிறாய்? உனக்கான வழிகளை அங்கு தடம் புரியாமல் நீ தளர்த்து விடாதே என்று தான் சொல்கிறேன். உன்னை சுற்றி இருக்கின்ற நபர்களில் உனக்கானவர் யார், எப்படிப்பட்டவர் என்று எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு நான் புரிய வைத்து கொண்டும் அறிய வைத்து கொண்டும் தான் இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக என் தங்க பிள்ளையே சற்றும் மனம் தடுமாறி கொண்டிருக்கின்றாய்? கலங்காதே. போராடுகின்ற போராட்டம் எப்பொழுது முடிவடையும் என்று தெரியாமல் தவிக்கின்றாய். தவிக்கும் என் செல்ல பிள்ளைகளுக்கான விஷயத்தை நான் கையில் கொடுப்பதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். இனி நீ மனமறந்த தேவையே இல்லை. உன்னுடைய நிலையை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் உன் வாழ்க்கையை முழுமையாக்க நான் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கும் போது கேட்டது கிடைக்குமோ நடக்குமோ நடக்காதோ என்றெல்லாம் வருந்தவே வேண்டாம். கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு என் கையை கரம் பற்றி இருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கை இனி மேலோங்கத்தான் போகிறது. படிகளில் ஏற ஆரம்பித்து விட்ட வாழ்க்கைக்கு நான் உனக்கு ஏற்ற துணையாக, உன் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு உன்னோடு பயணிப்பது என்று உனக்காகவே முடிவெடுத்திருக்கும் போது என் செல்ல பிள்ளையே, யாருமே இல்லை என்று உன் மனம் கலங்கவே வேண்டாம். வருவது எல்லாம் வந்துவிட்டு போகட்டும். உன் வருத்தங்கள் எல்லாம் காணாமல் தான் போகப் போகிறது. உன் கஷ்டங்களும் சங்கடங்களும் தீரத்தான் போகிறது. உனக்கான விஷயத்தில் நான் கேட்டது எப்பொழுது கிடைக்கும் என்பதை விட கேட்டது கிடைக்கும் வரை என்னப்பன் என் கூட எனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதில் உறுதியும் தெளிவும் இருந்தாலே போதும். சர்வ நிச்சயமாக வெற்றி வாய்ப்பினை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் என் செல்ல பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பது என்றல்லவா முடிவு எடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை மறுத்து விடுவேன் என்று நினைக்கின்றாய்? அது எங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் என் பிள்ளைகளின் கையில் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன். இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு, இந்த கருப்பண்ணசாமியின் தெய்வ வாக்கு என்றே நினைத்துக்கொள். ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நிலையும் நான் அறியாமலும் இல்லை, புரியாமலும் இல்லை. எப்படி விடுவது எப்படி கடப்பது என்று தெரியாமல் என் பிள்ளைகளின் மனக்குமுறல்கள் எனக்கு தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் தங்கமே, உனக்கான வெற்றியை தீர்மானித்திருப்பது இந்த கருப்பண்ணசாமி. அப்படி இருக்கும்போது உனக்கான வெற்றியை நான் இங்கு தர வந்து இருக்கின்றேன். என் தங்கமே, நீ எதை நினைத்தும் வருந்த வேண்டாம்.
உன் எதிர்காலம் எப்படியாகுமோ என்றுதானே உன் மனதில் தத்தளித்து கொண்டு இருக்கின்றாய். உன் கருமாவினைத்தான் என் காலடியில் நீ ஒப்படைத்து என்னை முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டாயே. சரணாகதி என்றவுடனே வெற்று வார்த்தையோ என்று நினைத்து கொள்ள வேண்டாம். என்ன நடந்தாலும் இந்த அப்பனை தவிர எனக்கு வேறு யாரும் தஞ்சம் இல்லை என்று முழுமையாக என்னை உணர்ந்துவிட்ட பிறகு எதற்காக என் தங்கமே உன் வாழ்க்கையை நினைத்து அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய்? உனக்கான வெற்றியை நான் உன் கூடவே இருந்து வழிநடத்தித்தான் தரப்போகிறேன். பாதையை, தொடக்கத்தை, பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது இனி வருகின்ற காலம் எல்லாம் உனக்கு நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடக்கப் போகிறது. பெருமகிழ்ச்சிக்கான காலத்தை நான் உன்னிடத்தில் கொடுத்திருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் மனம் தளர்ந்து விடாதே. மனம் திணறிக்கொண்டு இருக்கின்றாய். உன் மன குமரல்களுக்கெல்லாம் நான் அனுப்பிய நபரை பதில் சொல்லும் விதமாகத்தான் அமையப் போகிறது. நான் அனுப்பிய நபரே உன் வாழ்க்கை முழுவதும் அவராக இருந்து முடிவை எடுத்து உன் வாழ்க்கையை காப்பாற்றத்தான் வந்திருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக அங்கு வருவாரோ மாட்டாரோ என்று யோசிக்கிறாய்? அனுப்பியது யார் என்று நினைக்கின்றாய்? இந்த கருப்பண்ணசாமி. அதன் பிறகும் எதற்கு எப்படி வராமல் இருப்பார்? நிச்சயம் வருவார். உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. நல்லதே நடக்கும்.